வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில், இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி. வணக்கம் ஐயா. மூத்தவர் மகனுக்கு ஜாதகம் பார்த்தால் அதில் பூசாரி சொன்னது, "மகனை தத்துக் கொடுங்கள் முருகனுக்கு. அப்போதுதான் உங்கள் கஷ்டம் எல்லாம் போய்விடும். பரிகாரத்துக்கு 650 வெள்ளி விடிய காலையில் 4 மணிக்கு சொன்னாங்க." இதுதாங்க பரிகாரம். நம்ம வாழ்க்கையில ஏதாவது விஷயம் செய்யணும் அப்படின்னா, நீங்க வேலைக்கு போவேணா, வெட்டிக்கு போவேணா, ஒண்ணும் போ வேணாம். ஜஸ்ட் வந்து பரிகாரம் மட்டும் பண்ணிட்டு வீட்ல இருந்துடலாம். எல்லா கஷ்டமும் நமக்கு போயிரும். ஓகேங்களா? யாருக்கு போயிரும்? அவருக்கு போயிரும். உங்களுக்கு மறுபடியும் நீங்க வேலைக்கு போனா தான் உங்களோட காசு. ஓகே. பரிகாரம், ஆன்மீகம் இதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்க. ஓகேங்களா? இத எந்த இடத்துல வேணாலும் நான் வந்து சொல்வேன். ஓகேங்களா? ஜோதிடம் என்பது ஜோதிட சாஸ்திரம். ஆன்மீகம், கடவுள் வழிபாடுன்றது ஆன்மீகம். அதனால நான் அடிக்கடி சொல்ற விஷயம். இந்த மதத்துக்குள்ள நீங்க கொண்டு ஜோதிடத்தை வைக்க முடியாது. அந்த இந்து மதத்தோட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இயற்கையாக, இயல்பாக எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பெரிய சாஸ்திரம். இத கொண்டு போய் சரி இப்ப இவரு அப்படின்றதுனால இந்துன்றனால முருகனுக்கு தத்து குடுத்துருவீங்கங்க. நீங்களே கிறிஸ்டியனா இருக்கிறீங்க, நீங்களே முஸ்லீமா இருக்கீங்க. என்கிட்ட வர்ற ஒரு ஒரு மலாய்க்காரருக்கு நான் எப்படிங்க பலன் சொல்றது? யாருக்கு தத்து குடுக்க சொல்றது? இப்ப தெரியுதா? ஏன் முட்டாள்தனமான விஷயத்த இந்த பரிகாரத்துக்குள்ள வருது அப்படின்னு. இன்னொரு விஷயம். இந்த 650 குடுக்கறதுனால உங்க வாழ்க்கை மாறிடுமான்னு கேட்டா, அதுவும் உங்களோட அந்த பையனுடைய ஜாதகம் டிசைட் பண்ணுங்க. எந்த ஒரு அமைப்பிலும் இதுல என்னன்னா முருகன் கோயில்ல இருக்கிற ஒரு முருகனுக்கு தத்து கொடுக்க சொல்லுவாரு, அம்மன் கோயில்ல இருக்கிற அம்மனுக்கு தத்து கொடுக்க சொல்லுவாரு. அவங்க கோயிலுக்கு அவங்க லாபம். சரிங்களா? இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் தேவையில்லாதது. பரிகாரம் என்றது யாரையும் மாத்தாது. இல்லங்க பரிகாரம் மாத்திருது அப்படின்னா ஸ்கூல் தேவையில்ல, போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்ல, ஹாஸ்பிட்டல் தேவையில்ல. உலகத்துல யாருமே செத்து போக மாட்டோமே. ஏன் செத்து போறோம்? 80 வயசுல ஒரு பரிகாரம் பண்ணி 200 வயசு வரைக்கும் வாழலாம்ல. இதெல்லாம் பேசவே முடியாது. உங்களுக்கு ஜோதிடம் என்ன அனுமதிக்குது? உங்களுக்கு எவ்வளவு ஆயுள் அனுமதிக்குது? உங்களுக்கு என்ன தொழில் அனுமதிக்குது? உங்களுக்கு என்ன குழந்தை அனுமதிக்குது? உங்களுக்கு கல்யாணத்த அனுமதிக்குதா? இல்லையா? உங்களுக்கு குழந்தைய அனுமதிக்குதா? இல்லையா? இவ்வளவுதாங்க ஜோசியம். ஓகேங்களா? இன்னொன்னு நான் அடிக்கடி சொல்வேன். உங்களுக்கு மறுபிறவி இல்ல அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்லணும்னா, அவரு செத்து போய் அடுத்த பிறவி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வந்திருக்கணும். போன ஜென்மத்துல குலதெய்வம் சாபம் விட்டுருச்சு அப்படின்னாக்கா, இவருக்கு போன ஜென்மத்துல அந்த குலதெய்வத்தோட விஷயம் அப்படியே ஏ டூ இசட் உங்களுக்கு ப்ரூவ் பண்ற மாரி இருக்கணும். தயவு செய்து இதுக்குள்ளலாம் போகாதீங்க. ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆன்மீகம்னா என்னது? இறை வழிபாடு, கடவுள் வழியில நீங்க டிசிப்ளினா நெறியா இருக்கணுங்க. கடவுள்னு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் தப்பு பண்ணாக்கா நமக்கு தண்டனை குடுப்பாரு அப்படின்ற ஒரு வகை தான் ஆன்மீகம். இதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தம் இல்ல. ஜோதிடம் என்பது நீங்க யாரு? நீங்க என்னவா வரப் போறீங்க? உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு இது வராது. இங்க போயிட்டு நீங்க வேஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா வேஸ்ட் பண்ணுவீங்க. கடகராசிக்காரங்க, ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்குலாம் இப்பதாங்க அந்த தெளிவு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த கடவுள் வழிபாடுன்றது உங்களுடைய ஆறுதலுக்கு. நீங்க இந்த கோயில் போலாம். அந்த நேத்து ஒரு 3.5 மில்லியன் ஒரு கடகராசி ஆயில்ய நட்சத்திரக்காரர் லாஸ் பண்ணிட்டு என்ட்ட வந்தப்ப நான் அவர்ட்ட ஒரு விஷயம் சொன்னேன். பிரதர், இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்குதுன்னு உங்களுக்கு தானே வீடியோலாம் போடுறேன். எங்கேயுமே இல்ல பிரதர். நான் ஒரு 10 வருஷம் ஒருத்தர்ட்ட பார்ப்பேன். அவர் நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்றாரு. ஆனா நல்லா இல்ல பிரதர் அப்படின்னு சொன்னாரு. இதுதானங்க அஷ்டம சனி. மலேசியால தான் அஷ்டம சனின்ற வார்த்தையே யாருக்கும் தெரியாதே. என்னன்னாலும் பரிகாரம், என்னன்னாலும் பூஜை. கடவுள் விதிக்கு உட்பட்டு தாங்க எல்லாத்தையும் குடுப்பாரு. நீங்க என்னதான் செலவு பண்ணுங்க. உங்களுக்கு தான் செலவு நடந்துட்டு இருக்கும். பரிகாரமும் பூஜையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க நல்லா தான் இருப்பாங்க. உங்களுக்கான வாழ்க்கைய நீங்க தான் பார்க்கணும். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு. சரிங்களா? இன்னொன்னு அந்த இன்னைக்கு நேத்து டிக்டாக்ல வந்து அத போஸ்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்க. லக்னத்த கரெக்ட் பண்ணாமலே அவரு பிள்ளை இல்லன்னு சொல்லி ஒரு ஜாதகம் சொல்லியிருப்பாரு. இவங்கலாம் தெய்வங்கள். மலேசியால உள்ள தெய்வம் தான் அந்த தெய்வம்லாம். இந்த மாரி குப்பையான அமைப்புகள விட்டுட்டு, இந்த போலி ஜோதிடர்கள் பரிகாரம் சொல்லி ஏமாற்றுவர்கள். பரிகாரம்னாலே ஏமாத்து தான். பூஜை பண்ணி உன்னை மாத்திர முடியும்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் பொய் சொல்றான். ஓகேங்களா? இவனுங்களோட டார்கெட் எல்லாம் பேரண்ட்ஸ். ஏன்னா அம்மா அப்பா நீங்க தான் சென்சிட்டிவா இருப்பீங்க. பிள்ளைக்கு ஆயுள் போயிரும், பிள்ளைக்கு கல்யாணம் போயிரும், கல்யாணமே நடக்காது, குழந்தையே இருக்காது. இந்த மாதிரி உங்களை ஸ்கேம் பண்றதெல்லாம் இந்த மாதிரி ஜோசியம் பார்க்க தெரியாத முட்டாள்கள். ஓகேங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இந்த இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற முன்னுக்கு என்னோட இடத்துல என்கிட்ட ஜாதகம் பாக்குற வேற ஒரு மதத்துல இருக்கிறவர் இப்ப கால் பண்ணாரு. கேள்வி போறீங்களே பிரதர், காசுலாம் இருக்கா? வேணுமா ஏதாவது? நல்ல ஜோதிடத்தை பாருங்க. இப்படிதான் காசு கொண்டாந்து கொட்டுவாங்க உங்ககிட்ட. ஏன்னா நீங்க தான் உண்மையை சொல்லிடுவீங்களா? பரிகாரத்தை சொல்லி ஏமாத்த வேண்டிய அவசியம் இல்லை. அடிக்கடி நான் சொல்ற விஷயம். ஓகேங்களா? அதுக்கு உங்களுக்கு அறிவு வேணும் ஜோசியம் சொல்றதுக்கு. உங்களுக்கு நான் கமெண்ட் சொன்ன உங்களுக்கு இல்லைங்க. இந்த போலி ஜோசியக்காரனுங்க இருக்கானுங்கல்ல, ஆன்மீக வேஷத்துல அவனுங்க. சரியா? நல்ல ஜோதிடம் தெளிந்த ஒரு நீர் மாதிரிங்க. பார்த்தோன்னே பளிச்சுன்னு சில விஷயம் தெரியும். 1, 2 சில விஷயங்கள் முன்ன பின்ன போகலாம். ஆனா பரிகாரம் பண்ணி இதையும் மாத்திரலாம் அப்படின்னாக்கா தயவு செஞ்சு எனக்கு ஒரு பரிகாரம் பண்ணி நான் வீட்டிலே இருக்கேன். எனக்கு வருமானம் வர மாதிரி பார்த்து கொடுத்துருங்க. நான் ஏன் ஜாதகம் பார்க்க போறேன்? எனக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணி இவன் ஜாதகமே பார்க்க கூடாது. இவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போடணும்னு யாராவது ஒரு ஒரு பரிகாரத்தை எனக்கு போட்டு விடுங்களேன் பார்க்குறேன்.
ஓகேங்களா? எதுவுமே வேலை செய்யாது. வொர்க் அவுட் ஆவாதுங்க. அவர் ஜாதகத்தின்படி தான் எல்லாம் வேலை செய்யும். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.